எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நானும் அப்பா பையன், அவரும் அப்பா பையன். அப்பாங்கிறது ஒரு பெரிய சக்தி. இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்குன்னு அவர் போட்ட பிச்சை தான். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை நம்ம வருஷம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் எனர்ஜியை நம்ம ப்யூரிஃபை பண்ணிக்கிற மாதிரி, எப்படி 12 வருஷம் 11 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி 12 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி கொடுக்குற 2 பேர், அவார்டு கொடுக்குற 2 பேர் எப்பேற்பட்ட விஷயங்க. ஒருத்தருக்கு அப்பா பக்தி, இன்னொருத்தருக்கு தேசபக்தி, குரு பக்தி எல்லாமே சேர்ந்துருக்கு. ரமணன் சார் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்மளாம் ஏதாவது பேசினா சரியாகாது. ஏன்னா அவங்களுடைய நடை, பேச்சு நடை, அந்த ப்ராசஸ் இதெல்லாம் தலைமை உரைங்கிறது ஏதோ எனக்கு மனசில் பட்டதை தேர்ந்துக்கிறேங்க, அவ்வளோதான். பெரிய பேச்சாளரோ தலைமை உரையை வாசிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த விழாங்கிறது ஒரு குடும்ப விழா அப்படிங்கிறப்ப நம்மளும் அந்த குடும்பத்தில் ஒருத்தருங்கிறத இயல்பாக இணைஞ்சிடுறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து இந்த விழாவோடு நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நானும் அப்பா பையன், அவரும் அப்பா பையன். அப்பாங்கிறது ஒரு பெரிய சக்தி. இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்குன்னு அவர் போட்ட பிச்சை தான். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை நம்ம வருஷம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் எனர்ஜியை நம்ம ப்யூரிஃபை பண்ணிக்கிற மாதிரி, எப்படி 12 வருஷம் 11 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி 12 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி கொடுக்குற 2 பேர், அவார்டு கொடுக்குற 2 பேர் எப்பேற்பட்ட விஷயங்க. ஒருத்தருக்கு அப்பா பக்தி, இன்னொருத்தருக்கு தேசபக்தி, குரு பக்தி எல்லாமே சேர்ந்துருக்கு. இன்னொருத்தருக்கு தெய்வ பக்தி. என்ன ஒரு பாக்கியம் இன்றைக்கி நமக்கு. ஏன்னா சுப்பு சாரை பற்றி சொல்லணுன்னா என்னங்க, நட்புக்கு இதை விட இலக்கணம் என்ன இருக்குது? இவரை மாதிரி வாழணும்னு, இவர் வாழ்கிற நேரத்தில் நம்ம இருக்கோங்கிறது எனக்கு பெருமை. மண்ணி சொல்கிறப்போ, அவங்க நட்பை பற்றி சொல்கிறப்போ அப்படியே கண் கலங்குது. எப்பேற்பட்ட ஒரு நட்பு இதெல்லாம். இருக்கலாம், பழகலாம், பேசலாம், உதவலாம், எல்லாம் வேறு விஷயம். இந்த ஆத்மார்த்த கனெக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக வர வேண்டிய ஒரு விஷயம். அவர்கிட்ட அது கொட்டி கிடக்குது. அதனால தான் அவருடைய வார்த்தை மந்திரமாக மாறுது. எண்ணங்கள் சுத்தமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட இவங்க நம்மெல்லாம் பிரார்த்தனை மூலியமாக அவங்க கடவுள்கிட்ட உரையாடல் வச்சுருக்காங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணி ஹாய் முருகா வரியோ அப்படின்ட்டு போயிடுறோம். இவங்கெல்லாம் அப்படி அல்ல. இவங்க பிரார்த்தனை மூலிமா ஒரு உரையாடலை வச்சுட்டு, அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி வச்சுட்டு, அது ஒரு பிரிட்ஜாக வச்சுக்கிறாங்க. பிரார்த்தனை ஒரு பிரிட்ஜாக வச்சு அந்த 2 பரமாத்மாவை ஜீவாத்மாவையும் அப்படி கனெக்ட் ஆகி இவங்க ஒரே அந்த அத்வைத தத்துவத்துக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. நம்மளால அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நம்மளால அது சுப்பு சார்லாம் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்காரு பாருங்க. ஆனால் அவர் பண்ணாத வேலையே இல்லை. அவ்வளோ தூரம் நட்புக்கு இலக்கணமாக இருந்திருக்காரு, தேசபக்திக்கு இலக்கணமாக இருந்திருக்காரு, தெய்வ பக்திக்கு இலக்கணமாக இருந்திருக்காரு. எல்லாம் இயல்பாக பண்ணுறாரு. அதுக்கு ஒரு பெரிய அலங்காரமெல்லாம் இல்லை. அவரை கூட இருக்கிறதே எனக்கு பெருமை. அவருக்கு விருது கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்னொருத்தர் பாருங்கள், அவருக்கு இன்றைக்கி கிடைச்சது எல்லாம் இன்டர்நேஷ்னல் அவார்டை விட பெரிய அவார்டு அவங்க மிஸ்ஸஸ் மூலமாக அவருக்கு கிடைச்சது. இது யாருக்காவது கிடைக்குங்களா? நினச்சி பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு அவருக்கு லைஃப்பில் பெரிய விஷயம் சார். சல்யூட். ஆமாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரிதிங். ஏன்னா இது ஒரு பெரிய அமையிறது. இது இந்த குடும்ப விழாவில் தான் இதெல்லாம் அமையும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேருடைய எனர்ஜி, இந்த 2 எனர்ஜியும் சேர்றதா இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒரு பிரகாசமாக இருக்கும்.
அந்த 2 டைப் ஆஃப் எனர்ஜியும் அழகாக இணைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இவருக்கு எப்படி தோணிச்சோ தெரியல. தட் இஸ் அமேசிங். தட் இஸ் அமேசிங். அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொன்று, எவ்வளவுதான் நம்ம ஆசையாக செஞ்சாலும் ஒரு டிவைன் எனர்ஜி அந்த இடத்துல கனெக்ட் ஆனால் தான் தட் மேக் த டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி அந்த நம்ம ரமணன் சார் இவ்வளோ ஆசையாக பண்ணுறப்போ நான் நினச்சேன், இந்த இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க அம்மா, அவங்க எங்கேயோ உட்காந்துட்டு இதை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அது அப்படியே அந்த கண்ணு பூரிக்கும். ரமணன் சாரை பற்றி நம்ம சொல்கிறப்போ, அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறப்போ அப்படியே கண்ணு பூரிக்கும். அப்படியே தொடச்சிப்பாங்க, தொடச்சிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அந்த ஃபேமிலி அப்போ தான் அந்த பாண்டிங் தெரியும் நமக்கு. இதுலேருந்து சரி, எல்லா இடத்துல இருந்துமே எல்லாருமே நமக்கு டீச்சர் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தருலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இது எல்லாம் தெரிஞ்சவங்கிறது உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. இப்போ காத்தாடி ராமமூர்த்தி சாரை பார்த்தா இதை விட சிம்பிளாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அவர்கிட்ட 0.1% நமக்கு வந்தாலும் இந்த சிம்பிளிசிட்டி நமக்கு எங்கேயோ போயிடும். இதே மாதிரி உட்காந்து பார் பவன்ஸில் அதே மாதிரி முதல்ல 2வது ரோ, ஃபஸ்ட் ரோவில் 2வது சீட், அவ்வளோதான். இதில் அவருக்கு என்ன இப்போது, அவர் வீட்டில் இருந்தால் இருக்கலாம், எவ்வளவோ அவருக்கு விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்தால் ரமண சாருக்கு ஹாப்பியாக இருப்பார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. நம்மளால் முடிஞ்ச இந்த சின்ன சந்தோஷத்தை கொடுப்போமே அப்படின்னு இந்த சின்ன விஷயந்தான். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிறது தேசபக்தி. அவர் பாருங்கள், சைலண்ட்டாக இருந்துட்டு தெய்வத்துக்கு எவ்வளோ பண்ணிகிட்ருக்கார். ராமாயணங்கிறாங்க, மகாபாரதங்கிறாங்க. என்னது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் இருக்கும். இப்போ பாருங்கள், முரளி சார் ஒரு புக்கை கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம இதை பார்க்குறேன், என்னப்பா அது இவ்வளோ வேலை பண்ணுறாங்களே, நம்மளாம் இதுலேருந்து எவ்வளோ கற்றுக்கிறதுக்கு இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது நம்மளை சுற்றி. இதெல்லாம் ஒவ்வொருத்தருட்டுமே நம்ம கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்காட்டி அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்ணாலே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிருமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ரமணன் சார், ஆஸ் யூஷுவல் நீங்கள் கலக்கிட்டீங்க. இது இந்த விருது அப்படிங்கிறத விட இது ஒரு கெட் டுகெதர். இதுக்கு இந்த டைமில் நம்ம அத்தனை பேர் சேர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கலந்துக்கிறது, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய பயணம் செய்கிறவங்களை, நம்ம கூட இருக்கவங்களை, நம்ம மதிக்கக்கூடியவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணுறது, இது ரொம்ப பெரிய விஷயம். 2 விஷயம். 14ஆம் தேதி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். 2வது விஷயம், லைஃப்பில் நான் என்னோடய யூஸ்வலாக சொல்லுவேன், ஃபாலோ அப்பும் அப்ரிஷியேஷனும் லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். இந்த ஃபாலோ அப்பாக கரெக்டாக பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். 2வது, நம்ம கூட இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அதனால் நம்ம சந்தோஷப்படுறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. எவ்வளோ பெரியவங்களாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ. அவங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஒரு கிஃப்ட் ரேப் பேக்கெட் ஒன்று இருக்கும், அது மாதிரியே இருந்தது. அவங்களுடைய சிக்னேச்சர் மைசூர்பா இருக்கும், ஒரு அவல் மிக்சர் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு கருப்பட்டியில் காஜு கட், கரெக்டாக சொல்லிருப்பார், ரமணன்னு பேர் வச்சாலே கரெக்டாக காஜு கட்டில் இருக்கும். இது மாதிரி இருக்கும். அது மாதிரியே இருந்தது அவருடைய பேச்சு. அவருடைய பேச்சு லைட்டர் வெயினில் சொல்கிறேன். அவர் சொன்ன ஒன்று அவருடைய அறிவை காட்டித்து, இன்னொன்று அவருக்கு தெரியாதுங்கிறத காட்டிச்சு. அறிவை காட்டினது என்னன்னா, சுப்புவை குறிப்பிட்டு இவர் பண்ணாத வேலை இல்லைன்னு நாங்கள் ஆமா ஆமா பார்த்தீங்களா, அவரை தெரிஞ்சவங்க எல்லாரும் நடராஜன் சார் உட்பட ஆமா ஆமான்றாங்க. அது மாதிரி இருந்தது. அது மாதிரி நீங்கள் ஆர்விஎஸை பற்றி அபாண்டமாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. சைலண்டா, எவ்வளோ சைலண்டா, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது நம்ம ஆளுக்கு. அது மாதிரி நீங்கள் வாழ்த்தினது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப விழா மாதிரி, ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தீங்க. அது மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு சிறப்பு செய்யணும்னா அது காத்தாடி தான் செய்யணும். வாங்க.
நீ பிகாம்ல என்ன செய்யணும் என்ன மார்க் வரும்னு கேட்பாங்க. அப்போ படிக்க ஏஎம்ஜே படிச்சதுக்கு இப்போ செக் வருது. ஆமா, திருப்தியா? இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நீங்க பார்த்திருக்கீங்களா இங்க? ஆமா. ஆமா. இந்த விழா சீக்கிரமா முடிக்கணும்ட்டு நான் ஏன் துடிச்சேன்னு இப்ப புரியுது அவங்களுக்கு உண்மையான காரணம். ரொம்ப மகிழ்ச்சி. சுப்பு பேசும்போது எனக்கு ரொம்ப கவர்ந்தது வந்து பத்ரியை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை. பத்ரி அட்ரஸ் வாங்கிக்கிறேன், நான் வந்து நிக்கிறேன். இங்க வந்து நியூயார்க் கொலம்பியா யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரொஃபசர் வெங்கட் சுப்பிரமணியம் அவருடைய மனைவியோடு இங்க வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நீங்க எழுந்து நின்றீர்களானால், நீங்க உட்கார்ந்தாலே நிக்கிற மாதிரிதான் இருக்கு, உட்காரு. அவர் ஒரு இனிய மனிதர். அவர் 3-4 சப்ஜெக்ட்ல ப்ரொஃபசர், பல ஊர்களுக்கு விசிட் பண்ணி ஹி இஸ் டேக்கிங் கிளாஸஸ். அது மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு இனிமையான மனிதர். என்னோட 2 முறை காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சி செய்திருக்கார். அவர் ஒரு முறை ஆன்லைன்ல, ஒரு முறை நேரம். அது அந்த ஃபேக்டர் எக்ஸ் ஒன்று வச்சு ஒரு சுத்தினார். ரொம்ப நல்லா இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் தான் எனக்கு எல்லாம் தலைக்கு மேல போச்சு. அப்புறம் திரும்ப அவர் லேண்ட் ஆன அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது நல்லபடி. அவர் வந்து இப்போ ஆழ்வார்களும் கண்ணதாசன் தமிழ்ல ஒரு புத்தகம் வந்திருக்காரு, முன் வந்திருக்காரு. அவரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுத்து. அதை நான் பார்த்துட்டு அது கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிடுவதாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தமிழ்ல முதல் முறையாக அவர் வந்து ஒரு முழு நூல் இதுதான் நினைக்கிறேன், இல்லையா? முழு நூல் இதுதான். அதற்காக ஒரு கரவொலி கொடுத்து நம்ம அவரை வாழ்த்துவோம். எனக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இங்க வந்து அடிக்கடி வருவார், இந்தியாவுக்கு வருவார். டிசம்பர் மாதம் அப்படிதான் சந்திச்சு என்கிட்ட மாட்டிக்கிட்டார். அவர் பாட்டு கற்பக மெஸ்ல சாப்பிட்டு இறங்கி நான் வந்து கரெக்டான ஆட்டோல வந்து இறங்கி அவர் பிடிச்சேன். அதோட அது வரைக்கும் நல்லா இருந்தார் அவர். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ரமணன் சார், இந்த மாதிரி எனக்கு திருப்பதிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, வரீங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ இது கேட்டா ஒருத்தன் எவ்வளவு இது பண்ணிருப்பான்ல. எனக்கு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி இருக்கு சார், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சரின்ட்டார் மரியாதையா. ஆக்சுவலா சரியா அவர் பதில் சொல்லுங்க, அந்த முட்டாளே திருப்பதி கூப்பிடுறேன்டா ஒன்னு சொல்லியிருக்கணும் அவரு. ஆனா அப்படி சொல்லல. என் மனைவி விட்டு சொல்ல, இந்த மாதிரி அவர் கூப்பிடுறாரு, நான் தான் யோசிச்சு சொல்றேன்னு. ஏன்னா அறிவு இருக்கா அவனுக்கு? அது என்னைக்கு இருந்தது. உடனே அந்த டிராப் எவ்ரி திங் அண்ட் கோ வித் ஹிம் அப்படின்னாரு. சரி அப்படி சொல்லிட்டு வரேன் சார்னு. அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த டிக்கெட் அவர் மனைவியோட டிக்கெட். அவங்க வரல. அந்த எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வஸ்திர சேவா. அது 20 வருஷம் வெயிட் பண்ணி பலிக்கக்கூடிய ஒரு டிக்கெட் அது, பாருங்க அது. அப்புறம் அங்க போனா என்னால வந்து அதான் இந்த முறையும் சொன்னேன், எனக்கு சந்தோஷத்தை விட ஐ வாஸ் மோர் எம்பாரஸ்ட். ஒரு 1.25 மணி நேரம் அந்த வெங்கடாஜலபதி முன்னால உட்கார்ந்து இருந்தோம். 1.25 மணி நேரம் முழு அபிஷேகம் பார்த்தோம், அலங்காரம் பார்த்தோம், பூஜையை பார்த்தேன். அது மாதிரி எனக்கு வந்து சங்கடம், நம்ம போய் இங்க இருக்கலாமா, நம்ம போய் இங்க உட்காரலாமா அப்படின்ட்டு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த மாதிரி கூலா அப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்து, யாரு வேணா அவர் கூப்பிட்டுருக்கலாம், அவர் காலில் விழுந்து போயிருப்பாங்க. நல்லா என்னை கவனிச்சு செம்மையா சாப்பாடு போட்டு லட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரு. இது நான் என்னைக்கும் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். இது இங்க பதிவு பண்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வழக்கம் போல ஆர்கே இதை நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். 14 பிப்ரவரி 14 அவர் வேற எந்த நிகழ்ச்சியும் வைத்துக் கொள்ள முடியாதபடி இப்போ வழக்கமாகி விட்டது. அவரும் பழகிட்டார். எல்லாமே இப்ப கல்யாணம் இல்லையா, நமக்கு பழகலையா, அது மாதிரி பல விஷயங்கள் பழகும். அப்படி அவர் வந்தது, சங்கமேஸ்வரன், கிரி எல்லாம் வந்திருக்காங்க. அபயம் கண்ணன் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய அப்பாவுக்கும் ஒற்றுமை உண்டு. பிரஷ்ன சாஸ்திரத்துல, ஜோசியத்துல ஒற்றுமைகள் உண்டு. எல்லாம் வந்திருக்காரு. நடராஜன் சார் வந்து பொருட்படுத்தாம வந்தது. காத்தாடி ராமூர்த்தி அண்ணா வந்தது. மீனாட்சி ஸ்ரீதர், அப்புறம் ஹேமா
எல்லாம் வந்து கேவிஎஸ் வந்தார், எங்கட காணுமேன்னு பார்த்தேன், திடீர்னு அவரும் வந்தார். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வழக்கம் போல எங்கள் குரு சென்டரில் இருந்தாலும் நாளைக்கு ஒரு 30 ஃபோட்டோ வரும் எனக்கு. ஆமாம், வாசுகி அம்மா எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்தா நிறைய பேர் எஸ்ஆர் சொல்லலாம், அது மாதிரி இருக்கு. மீண்டும் வந்து இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் வந்திருந்து கழித்தவர், பங்கு கொண்டவர் என்ற முறையில் தாயூப் அலி அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி நான் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். சங்கீதா, நீ வரலாம், எல்லோரும் நாட்டுப்பண் பாடலாம், பாடிவிட்டு பிறகு நம்ம உணவருந்த செல்லலாம் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? சொல்லுங்க. அதாவது ரொம்ப ஏதோ ஜோக்கா பேசுறோம்னு பாக்கியெல்லாம் பேசிட்டேன். இந்த விருதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன பேசும்போது தான் பார்த்தேன், அதுவே அது ஒன்று சொல்லவே நான் கௌரவப்படுத்தினு சொன்னேன். நிஜமாவே இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து என்னன்னாக்க, ஒரு காரியத்தை வந்து தொடர்ந்து பண்ணினா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு ரெகக்னிஷன் இருக்குங்கிறது வந்து அப்படின்னு நான் புரிஞ்சினேன். இது ஒரு நீதி என்னன்னு கேட்பாங்க, அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, என் மாமியார், மச்சான், என் மச்சினி, நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இது சங்கீதாவுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பவ்யமா பேசுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வந்த போது எங்க அப்பா சொன்ன வார்த்தை, என்னடா சொன்னா அப்படின்னு கேட்டார். நல்லா பேசணும்னு சொன்னாப்பா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு. என்ன அர்த்தம்? நல்லா பேசணும்னு சொன்னாங்க. இல்லடா, அப்படியே பெரியவங்க அப்படி சொன்னா நல்லா பேசணும்னு அர்த்தம். புரியல, அதுதான் விருதுக்கு அர்த்தம். ஆமா, அவ்வளவுதான். தயவுசெய்து எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.